இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை இது மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு இது மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஞ்சி வச்ச முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதுள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கீரை பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கீரை ஸ்டார்டிங்கில் பார்க்கும் போது நிறைய தெரியும், பொரியல் பண்ணதுக்கப்புறமா கம்மியாயிரும். அப்போ பார்த்திங்கன்னா உப்பு ஜாஸ்தியாயிரும். ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். இது கூடவே லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இது குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் சென்று இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை கிண்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்குது. ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். அவ்வளோதான். இப்போ இது கூட கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.